பனைத்தொழில் வளர்ச்சிக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் துறை வாரியான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி, பனைத்தொழில் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவையில் வினாவிடை நேரத்தில் அவர் இதனை தெரிவித்தார். பனைத்தொழில் வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக பனை என்பது எல்லா மாவட்டங்களிலும் இருப்பது இல்லை. அது இருக்கிற மாவட்டங்களிலெல்லாம் இதுபோன்ற பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தின் கட்டுப்பாட்டில் 376 பனை வெல்ல உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள், 8 மாவட்ட பனை வெல்ல கூட்டுறவு சம்மேளனங்கள் மற்றும் மாநில அளவிலான தமிழ்நாடு மாநில பனை வெல்லம் மற்றும் தும்பு விற்பனை கூட்டுறவு இணையம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றது. அங்கே பணியாற்றுகிறவர்களை பற்றியும் சொன்னார். குறிப்பாக கதர் கிராம தொழில் வாரியத்திலிருந்து பனைப்பொருள் வாரியத்தில் 11 நிரந்தர பணியாளர்களும் 81 தற்காலிக பணியாளர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள். 11 பேர் பர்மனெண்ட்டு, 81 பேர் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக அவர்களுடைய கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டு பரிசீலனையில் உள்ளது. அதுபோல் பனைமர வளர்ச்சியில் குறிப்பாக பனை தொழிலாளர்கள், பனைமரம் வளர்ப்பவர்கள், அவர்களுடைய வளர்ச்சியில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அவருடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுடைய கோரிக்கையும் நிச்சயமாக வருங்காலத்தில் பரிசீலிக்கப்படும்.